ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்மளோட டக்கரை டேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரொக்கோலி வச்சு ஒரு மோர் குழம்பு எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம். இதை வந்து நான் புதுசாக ட்ரை பண்ணேன். சரி, ஈவினிங் டைமில் வந்து இது வந்து எனக்கு மட்டும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சது. பட் வந்து எல்லாேருக்கும் எப்படி செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு, சரி இதில் மோர் குழம்பு பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரொக்கோலியை வந்து சுடு தண்ணியில் போட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இப்போ வந்து நான் அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிட்டேன். பேன் வச்சுட்டு அதில் ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் வந்து கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சின்ன சீரகம் சேர்த்துக்கிட்டேன். நான் எல்லாத்துக்கும் சீரகம் சேர்க்குறது உண்டு, உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷன் தான். இப்போ வந்து நான் 1.5 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் வந்து 3 பச்சை மிளகாயை வந்து நல்லா நீட்டமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டேன். ஆயிலில் ஃப்ரை அதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனோடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலையும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையும் போட்டுட்டு அதையும் நல்லா இது கூட வந்து நல்லா சேர்த்து இது பண்ணி விட்டுட்டேன். பண்ணிவிட்டு தக்காளி இந்த மாதிரி வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது வந்து பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோன்னா நல்லா கெட்டியாக குழம்பு கிடைக்கும். நம்ம இதுவே தக்காளி அரிஞ்சு போட்டோன்னா கொஞ்சம் கிரேவி வந்து கம்மியாக கிடைக்கும். நான் கிரேவி அதிகமாக கிடைக்கணுங்கிறதுக்காக நல்லா அதை வந்து நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து ஊற்றிட்டு அதையும் இது கூட நல்லா இது பண்ணிவிட்டு நான் வந்து இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப போட்டால் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம தயிர் ஊற்ற போகிறதுனால புளிப்பு தன்மை இதுலேயும் நம்ம ரெண்டையும் சேர்த்தோம்னா ஓரளவுக்கு புளிப்பு துவர்ப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அதனால் நான் கம்மியாக போட்டுட்டு இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே தெரிகிற அளவுக்கு போட்டுட்டு இதில் தனி மிளகாய் தூள் வந்து 2 ஸ்பூனு, ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா 2 ஸ்பூன் போட்டேன். போட்டுட்டு அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து அந்த ஆயிலே கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா கலக்கி விடணும். நல்லா கலக்கி விட்டுட்டு இது வந்து இப்போ தான் நான் கரம் மசாலா சேர்க்குறேன். நான் முன்னாடியே மசாலா சொல்லிட்டேன் கரம் மசாலான்ட்டு. சேர்த்து இது கூட நல்லா அடித்து வச்சுருந்த தயிரை ஆட் பண்ணிக்கணும். நல்லா ஃபஸ்ட்டு வந்து நல்லா நைஸாக மிக்சியில் அடித்து எடுத்துட்டு தயிரை கலக்கணுன்னா அந்த திரியாக இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அடித்து எடுத்து தயிரை வந்து கலக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா அந்த ஓரளவுக்கு சூடு தயிரில் படுற அளவுக்கு இது பண்ணி கலக்கி விட்டுட்டு இந்த மாதிரி கலக்கி பாருங்கள். நான் எப்படி கலக்கி விடுறேன்னு அந்த மாதிரி கலக்கி விட்டுருங்க. கலக்கிட்டு அந்த மசாலா கூட தயிரெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அந்த கொஞ்சம் கூட திரி இல்லாமல் மிக்ஸ் ஆகிட்டு அதுவும் வந்து ஓரளவுக்கு வந்து சூடு பிடிக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து நமக்கு இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நான் வந்து நான் 4 பேர் சாப்பிட்றதுனால அது கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு அரை இது அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா அதை கலந்து விட்டுட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அதை வந்து தண்ணி அந்த தயிரெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு இதை ஒரு கொதி விட்டுக்கலாம். கொதி வரும்போது நம்ம வந்து இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து தயிர் போடுறதுனால புளிப்பும் உப்பும் சேர்ந்து ரொம்ப நம்ம ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப உப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அளவாக உப்பு போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வேக வச்சுருக்க இது ஒரு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த ப்ரொக்கோலி எடுத்து இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ப்ரொக்கோலியை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஆல்ரெடி வந்து கொஞ்சம் தண்ணி குழம்பு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ப்ரொக்கோலியோட தண்ணி இதுக்குள்ளே ஊற்றுனீங்கன்னா வந்து ரொம்ப தண்ணியான மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு பதில் தண்ணி ஊற்றணும்னு சொல்லியிருந்தால அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரொக்கோலியில் தண்ணி இருந்தால் அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ப்ரொக்கோலி வெந்த தண்ணி வந்து கொஞ்சம் அது குழம்பு வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு வந்து இறக்கி சர்வ் பண்ணிங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் புதுசாக தான் ட்ரை பண்ணேன். கொஞ்சம் புளிப்புத்தன்மையாக இருந்துச்சு. நீங்கள் புளிக்காத தயிர் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா
இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் வந்து இன்னும் நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்து இன்னும் நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் அப்கமிங் வீடியோஸ் நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ இந்த சுச்சுவேஷனில் என்னால் போட முடியாது. நான் கன்சீவாக இருக்கனால ஆஃப்டர் டெலிவரி கண்டிப்பாக நம்மளோட சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் வந்து நம்மளோட டக்கரை டேஸ்ட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்